தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா, தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் நாங்கள் ஒரு தகவல் பார்த்தோம். அதில் என்ன தகவல்னா, அதாவது பிஎம் ஸ்ரீ அந்த ஃபண்ட், அதாவது கல்விக்காக ஒதுக்கக்கூடிய 2152 கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா, வேறு மாநிலங்களுக்கு மடைமாற்றம் பண்ணியிருக்கிறது இந்த பிஜேபி பாசிச அரசு. அதை நம்ம நேரடியாக பார்த்தோம். அதே நேரத்தில் பாரத் பிரதமர் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒரு யோஜனாங்கிற ஒரு திட்டம், அதாவது ஆதர்ஷ்ன யோஜனாங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டம் யாருன்னா, பழங்குடி மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்குமான நிதி ஒதுக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து 3 ஆண்டுகளாக 187 கோடி ரூபாய் ஒதுக்காமல் அவங்க வந்து முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி அரசாங்கம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய சமூக நலத்திட்டங்களுக்கான மேம்பாட்டு நிதியாக இந்த நிதி வருது. ஆனால் அந்த நிதியை 3 ஆண்டுகளாக தராமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதாவுடைய தலைமை பொறுப்புக்கு, அதாவது தேசிய தலைவர் பொறுப்பிற்கு ஒரு தலித்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மோசடி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 3% பார்ப்பனியருக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கி பிற்பட்ட சமூகத்தை மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் கையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இன்னும் தலித்தையும் வந்து அது இல்லாமல் பழங்குடியின மக்களையும் கையில் கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அதோடைய கிளை அமைப்புகள் பார்த்திங்கன்னா 70,000 பேர் மிகப்பெரிய ஒரு முறைகேடை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் களமிறக்கப்படுறாங்க. இது தேர்தல் நேரத்துலையும் களமிறக்குறாங்க. தேர்தலுக்கு இல்லாத நேரங்கள்லையும் அவங்க களமிறக்கி பணிகளை வந்து பொய்யும் புரட்டுகளையும் பித்தலாட்டங்களையும் இந்த மண்ணில் வந்து இந்த மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து விதைகளை, அதாவது கறிவேலங்காட்டு விதைகளை நம்மளுடைய தென் மாநிலங்களில் வந்து தூவிட்டு போய் நீங்கள் மலடாக்கின மாதிரி தான். அதாவது இது மாதிரி ஒரு சீர்கேடுகளை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 13,000 கோடி ரூபா தான் தேவைப்படுது மதுரையில் தோப்பூரில் அமைக்கக்கூடியதற்கு. ஆனால் அங்கே நிதி ஒதுக்காமல் ஜப்பான் அரசாங்கத்திட்ட கடன் கேட்கக்கூடிய மோடி அரசு ஆஸ்திரேலியாவிலேயே அம்பானி வாங்கக்கூடிய நிலக்கரி சுரங்களுக்காக எஸ்பிஐயில் 60,000 கோடி ரூபாயை அவங்களுக்காக அவருடைய மேனேஜிங் டைரக்டரே போய் அதுக்கான நிதியை கொடுக்குறார். இப்படிப்பட்ட முறைகேடு நடக்குது. இன்றைக்கி 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா அரசு பார்த்திங்கன்னா 87,000 கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தவறான கொள்கைகளை விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட வந்து பெருமையும் அடைவதற்காக செலவிடப்பட்டு இருக்கிறாங்க. 60,000 கோடி ரூபாயை 10 ஆண்டுகளில் சொத்துக்களாக பிஜேபி சேர்த்துருக்குது. அது இல்லாமல் பிஎம் கேர் ஃபண்டும் அதானி அம்பானிங்கிற ஒரு பணத்தை முதலைகளை கையில் வைத்துக்கிட்டு கார்பரேட்டர் மூலமாக வரி சலுகை பண்ணி அவங்க மூலக்கூடிய வரி நிதி ஆதாயங்களை இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் அதனுடைய கிளை அமைப்புகளும் விஸ்வ பரிசத்து பஜ்ரங்தள்லாம் பயன்படுத்தி நீ மக்களிடம் வந்து சென்று 24 மணி நேரம் கரை செய்வர்களாக களப்பணி ஆற்றக்கூடியவங்களாக மக்களிடம் கொண்டு போய் இருக்கக்கூடிய ஜாதி மத மோதல்களையும் பார்த்திங்கன்னா வேறுபாடுகளையும் உருவாக்கி இன்றைக்கி அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில அரசுகளும் இதுக்கு துணை போகுது. ஏன்னா மாநில அரசுகள் காங்கிரஸ் வளர்ந்துடக்கூடாது, ஒற்றை தலைமையாக ராகுல் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சியை பிடித்திடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களும் அவங்களோட கூட்டு வைத்துக்கிட்டு இன்றைக்கி தேர்தல் நேரங்களில் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணின்னு பேர் வைப்பாங்களாம். இந்தியா கூட்டணி